இன்னைக்கு நாம 2021ல ரிலீஸ் ஆன கிருஷ்ணன் குட்டி பனி தொடங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு விஷயம் இருக்கு, படம் முடியும் போது சொல்றேன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பங்களா இருக்கு. அந்த பங்களால ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. நம்ம ஹீரோ என்ன வேலைக்காக உள்ளுக்குள்ள போனாரு, உள்ளுக்குள்ள போனவரு உயிரோட வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்ற விஷயம்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கதை மாறும். முக்கியமா பெண்கள் கட்டாயம் பார்த்தே தீர வேண்டிய படம் அப்படின்னு சொல்லுவேன். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நேம்லாம் போடும்போது ஒரு பாட்டியும் பேரனும் பேசுற மாதிரி நமக்கு வாய்ஸை மட்டும் காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் விளையாடி முடிச்சுட்டு நைட் டைம்ல வீட்டுக்கு வரும்போது, டேய் பேராண்டி நைட் டைம்ல வெளியெல்லாம் போயிட்டு விளையாடாத, அமைதியா வீட்டுல வந்து உட்காரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் பாட்டி நைட் டைம்ல வெளியே போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இரவு நேரத்துல நீ பாக்குற நிழல் எல்லாமே உன்னுடையது கிடையாது, அது அவனுடைய நிழலா கூட இருக்கும் அப்படின்னும் போது, அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய வாய்ஸ், அதுதான் கிருஷ்ணன் குட்டி. அவன் அழகா வேஷம் கட்டி சிகப்பு மீச தாடிலாம் வச்சு உன் பின்னாடி பொறுமையா நடந்து வந்துட்டே இருப்பான். உன்னை பார்த்துட்டு எனக்கு ஒரு பீடி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். யாரு இந்த டைம்ல பீடி கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்பி பார்த்தா, ஐயோ சிவா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பெரிய பங்களா வீட்டை காமிக்கிறாங்க. இந்த வீடு காட்டுக்கு நடுவுல தன்னந்தனியா ஒரு பெரிய பங்களாவா இருக்கு, ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. மிகப்பெரிய காடு, காட்டுக்கு நடுவுல ஒரு பங்களா, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு குளிக்கிறா, வீட்டை கிளீன் பண்றா, சாப்பிடுறா, நாய்க்கு சாப்பாடு போடுறா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. இப்ப இந்த வீட்டுக்கு யாரோ வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரு அப்படின்னா இந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரமா போல. அவங்க பாட்டுன்னு வராங்க. வந்தவங்க தனியாவே பேசுறாங்க, தனியாவே பேசிக்கிட்டே வேலை பார்த்து முடிச்சுட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி போறாங்க. என்ன இந்த வேலைக்காரமா தனியா பேசிக்கிட்டே போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்போ ஹீரோயின் மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்காங்க போல. இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இந்த சவுண்டை கேட்டு இந்த பொண்ணு பயந்தே போயிட்டா. இந்த டைம்ல யாரு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்காமலே யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஹீரோ உங்களுக்கு என்ன வேணும், நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ பேசினா எப்படி கேட்கும், கதவை ஓபன் பண்ணுங்க, கதவை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. கதவை ஓபன் பண்ணா, என்னங்க வேலைக்கு வர சொன்னீங்க, நானும் வேலைக்கு கிளம்பி வந்தா மெயின் ரோட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வர 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா போச்சு, நடுவுல மழை வேற பெஞ்சு என்ன கடுப்பு ஏத்துருச்சு அப்படின்னு சொல்ல, யாரியா நீ பாட்டுன்னு வந்துட்டு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னும் போது, இந்த வீட்டுல ஒரு வயசான பெரியவர் இருக்காரா, அவரை பாத்துக்க வந்திருக்கிற ஹோம் நர்ஸ் தான் நானு, உங்க அம்மா அப்பா தான் கால் பண்ணி என்ன வர சொன்னாங்க, சாரா சேச்சி தான் அமுச்சு விட்டாங்க, அவங்க கிட்ட தான் நான் வேலை பாக்குறேன் அப்படின்னும் போது, இப்போ அம்மா அப்பா இல்ல, வெளியே கிளம்பி போயிட்டாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறமா வாங்க, இப்ப நான் வீட்டுல தனியா இருக்கேன் அப்படின்னும் போது, அப்படியா குட்டி வீட்டுல தனியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்கான பார்வையில பார்க்க இந்த பொண்ணு காண்டாகிறா. இந்த டைம்ல வீட்டுக்குள்ள என்னமோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னமா சவுண்டு, வீட்டுக்குள்ள வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்படிலாம் யாரும் கிடையாது, நாயோ பூனையோ உருட்டி விட்டுருக்கோம் அப்படின்னும் போது, இல்ல ஒரு இளம் பெண்ணு வீட்டுல தனியா இருக்க, ஏதோ ஒரு திருட்டு பையன் உள்ளுக்குள்ள பூந்துட்டான் போல, நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடுறாரு. யோ எங்கயா உள்ளுக்குள்ள போற, அமைதியா இங்கேயே நெல்லு அப்படின்னும் போது, அந்த பொண்ணு பேசுறத கொஞ்சம் கூட மதிக்காம நேரா உள்ள போறாரு. அப்போ ஒரு பூனை ஓடிட்டு இருக்கு. இந்த பூனை தான் உருட்டி விட்டுதா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இங்க பாருங்க, எனக்கு எந்த ஹோம் நர்ஸும் வேணாம், அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க, தாத்தாவும் உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருக்காரு, நான் மட்டும் தான் இப்போ வீட்டுல தனியா இருக்கேன், உங்களை வீட்டுல அலோ பண்ண முடியாது, தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னும் போது, சரி ஓகே போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இந்த டைம்ல தீ பிடிச்சா அதுக்கு அலாரம் சவுண்ட் மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா, அப்படி ஒரு சவுண்ட் கேக்குது. ஐயோ குட்டி உள்ளுக்குள்ள வந்துட்டு ஏதோ தீ பிடிச்சிச்சு போல, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது, தீயும் பிடிக்கல நாயும் பிடிக்கல, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க ட்ரை பண்ணா, இவரு பாட்டுன்னு உள்ள ஓடுறாரு. உள்ளுக்குள்ள ஓடி போயிட்டு பார்த்தா அந்த வயசானவரு படுத்த படுக்கையா இருக்காரு. ஆனா சில பல கை காலு இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் ஒர்க் ஆகுது போல. காலை வச்சு அங்க இருக்க பட்டன் அமுக்கும் போது சவுண்ட் கேக்குது. இவருடைய படுக்கையிலேயே ஒரு பட்டன் செட் பண்ணிருக்காங்க. இவருக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை பிரஸ் பண்றாரு. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அபாய ஒலி மாதிரி ஒரு ஒலி கேக்குது மக்களே. ஓ இவர் தான் அமுக்குனாரா, இவரால் தான் அந்த சத்தம் வந்துச்சா, நான் இவரை தான் பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்னு தனியா பேசிட்டே இருக்காரு. அவங்களுக்கு செமையா காண்டாகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ரொம்ப தூரத்துல இருந்து இந்த வேலைக்காக டிராவல் பண்ணி வந்திருப்பாரு. இன்னைக்கு வேலை பார்த்தா மட்டும்தான் இவங்க காசு கொடுப்பாங்க, இல்லனா காசு கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல தனியா ஒரு பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணையும் சைட் அடிக்கலாம், உசார் பண்ண பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பிளான்ல இருக்காரு போல. அவர் பேசும்போது அப்படிதான் தெரியுது. நம்ம ஹீரோ வீட்டை விட்டு போகாம இவருக்கு எப்படி ஆச்சு என்னாச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நாங்க யாருமே அன்னைக்கு இல்ல, இவர் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு வரும்போது தவறி கீழே விழுந்துட்டாரு போல, அப்போ தலையில உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு காயம் பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவரு படுத்த படுக்கையா இருக்காரு. இந்த விஷயம் நடந்து ஒரு வாரமோ 2 வாரமோ மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா, அதனால தான் சொல்றேன், இவர் படுத்த படுக்கையா இருக்காரு, சாப்பாடு ஊட்டணும், குளிக்க வைக்கணும், பாத்ரூம் கூட்டிட்டு போகணும், எல்லாமே பண்ணும். உங்களால கண்டிப்பா தனியா பண்ண முடியாது, நான் பண்றேன், நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன், இருங்க கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்தா போன்ல டவரே இல்ல. இந்த டைம்ல அந்த சாரா சேச்சி மட்டும் கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னப்பா அந்த வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்பதான் வந்தேன், இங்க ஒரே ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னெல்லாம் பேச முடியாது அப்படின்றா. சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த போன் கால் கட் ஆகுது. சுத்தமா இங்க சிக்னலே சரியில்லை அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இப்பயாச்சும் என்ன நம்பறியாமா, இதுக்கப்புறமாச்சு நான் இந்த வீட்டுல இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே இருந்துக்கோங்க, தாத்தாவை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் கிச்சனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த பஸ்ஸரை அழுத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க ஓடி வந்து பாக்கும்போது இவர் தான் அழுத்தி விளையாடிட்டு இருக்காரு. யா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, எதுக்கு அதாமுக்கி விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒர்க்காக தான் பார்த்தேன், சாரிமா மன்னிச்சுக்கோ, எனக்கு காஃபி கிடைக்குமா அப்படின்னும் போது, சரி ஓகே போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த தாத்தா ரொம்ப நேரமா என்னமோ சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. கை காலு லைட்டா வேலை செய்யும், ஆனா வாயை திறந்து பேசலாம் முடியாது. இவரு ரொம்ப நேரமா என்னமோ சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, கத்திட்டே இருக்காரு. அதை நம்ம ஹீரோ என்னன்னு புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, என்னையா வந்தவனே உன்னை ஆய்ப்போ கூட்டின்னு போகணுமா, அப்படிலாம் கூட்டின்னு போக முடியாது, எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் கூட்டிட்டு போவேன், கொஞ்சம் அமைதியா படுத்துட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ண மூடி விட்டுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பெரிய மாளிகை வீடா இருக்கு, எங்க பார்த்தாலும் வீடு அங்க இங்கன்னு போயிட்டே இருக்கு. என்னடா வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போகணும் அப்படின்னா கூகுள் மேப் தான் போட்டு போகணும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது, அங்க ஒரு சோத்துல இங்க ஒரு தாத்தா முடியாம படுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய போட்டோவை மாட்டி அந்த போட்டோவுக்கு மாலையும் மாட்டி வச்சிருக்காங்க. என்னது இந்த தாத்தா இறந்து போயிட்டாரா அப்படின்னா, நம்ம பேய்க்கா பால் ஊத்த வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக் ஆக, இந்த டைம்ல யாரோ நம்ம ஹீரோவை பின்னாடி டச் பண்ணுவாங்க பாருங்க, தலைவன் பயந்தே போயிட்டான். யாரு பின்னாடி வந்து தொட்டா அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க, காஃபி கொண்டு வந்திருப்பாங்க. இவரு பயந்துட்டு என்ன விஷயமாச்சு, அங்க என்ன போட்டோக்கு மாலை மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க இருக்க தாத்தா வந்துட்டு ட்வின்ஸா, ஒருத்தர் இதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டு இருக்காரு, இப்போ ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்காரு, அதை பார்த்து பயந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சேச்சே நான் எதுக்கு பயந்து போறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க காஃபி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோ காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு இப்போ வெளியே சுத்தி பார்க்க போறாரு. தோட்டத்துக்கு பக்கமா போயிட்டு சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க பெரிய கிணறு குளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. யோ என்னையா வேலை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என் தாத்தாவை பாத்துக்கிறத தாண்டி மத்த எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க, இங்க என்ன பண்ற, நீ இங்க இருந்த அப்படின்னா தாத்தாவை யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தாத்தா நல்லா தூங்கிட்டாரு, இங்க நல்லா காத்து வருது, சும்மா ஒரு பீடி புடிச்சிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன், மத்தபடி ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. சமயா மொக்க போடுறாரு. இந்த பொண்ணை பார்த்து, உன்னை பார்க்கும்போது எனக்கு கிரிஜா தான் ஞாபகத்துக்கு வர அப்படின்னு சொல்லும் போது, யார் அந்த கிரிஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எங்க ஊர்ல இருந்த ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, ஊர்ல இருக்க எல்லாருக்குமே அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு, ஆனா அந்த பொண்ணு வயசான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா, எதுக்காக அப்படின்னா அந்த வயசான ஆளு ரொம்ப ரொம்ப பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைம்ல தான் கிரிஜாக்கும் கிருஷ்ணன் குட்டிக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு. கிருஷ்ணன் குட்டி யாரு அப்படின்னா ஒரு நாடக கலைஞன், அவன்லாம் செவத்த மீசையை வச்சுக்கிட்டு தாடிக்கு சிவப்பு கலர் பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு நாடகம் கட்டி ஆட ஆரம்பிச்சான் அப்படின்னா ஊர் மக்களே வியந்து போய் பார்ப்பாங்க. அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு. இது எல்லாமே இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த அரண்மனைக்குள்ள யாரும் போறதும் இல்ல வரதும் இல்ல, அமைதியா இருக்கு. திடீர்னு பார்த்தா நாத்தமும் அடிக்க ஆரம்பிச்சது. என்ன இந்த அரண்மனைக்குள்ள இருந்து நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு கதவை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது கிரிஜா இறந்து போய் கிடந்தா. கிரிஜாவை யாரோ கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா கிருஷ்ணன் குட்டி தான் கிரிஜாவை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தேட ஆரம்பிச்சாங்க. தேடி பார்க்கும்போது ஒரு குளத்துல கிருஷ்ணன் குட்டியோடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க. இவங்க 2 பேருடைய உறவை பத்தி அந்த புருஷங்காரனுக்கு தெரிய வந்து, புருஷங்காரன் தான் 2 பேரையுமே கொலை பண்ணி போட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷனை தேடி பார்த்தாங்க, அவனை கிடைக்கவே இல்ல. ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நைட் டைம்ல யாரு வெளியே போனாலும் கிருஷ்ணன் குட்டியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லேட் நைட்ல எங்கேயாச்சும் போயிட்டு தனியா நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம கூடவே சேர்ந்துட்டு கிருஷ்ணன் குட்டி பொறுமையா நடந்து வருவான். நடந்து வந்தவன், சேட்டா எனக்கு ஒரு பீடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்கும். நம்ம திரும்பி பார்த்தோம், அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நம்ம ஹீரோயினுடைய
ஹீரோயினுடைய கண்ணுக்கே கிருஷ்ணன் குட்டி தெரிய ஆரம்பிக்கிறான். திடீர்னு நம்ம ஹீரோ பேனு பயம்படுத்தி, என்ன பயந்து போயிட்டீங்களா, எங்க ஊர்ல இந்த மாதிரி 1000 கதை இருக்கு, பேயாச்சு பிசாசாச்சு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாரு. உள்ள போனா அந்த தாத்தா கண்ணை முழிச்சிட்டாரு போல, ஒரு மாதிரி கத்திட்டே இருக்காரு, ஏதோ சிக்னல் கொடுக்குறாரு. யோ என்னையா உன் கூட பெரிய தொல்லையா போச்சு, அமைதியாரியா, வந்து சாப்பாடு கூட்டிட்டு போறேன், ஏன் இந்த மாதிரி ஒரு மனுஷனை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்கும் போது அங்க ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்தவொடனே, தாத்தா கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா, குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பேசுறாரு. ஹீரோயின் வந்துட்டு, நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வாங்க, அவர் அந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்னும் போது இவரும் உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் கூட இந்த தாத்தா ஒரு மாதிரி சிக்னல் கொடுத்து கத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அங்க தாத்தாவை ஆளை காணும். ஆமா இந்த ஆள் எங்க போனா, இவரால் தான் நடக்கவே முடியாது, அப்ப எப்படி மனுஷன் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளியே போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு இந்த பொண்ணு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. ஓ நீங்க தான் இவரை கூட்டிட்டு வந்தீங்களா, நான் கூட பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர. அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க, அதான் சாப்பிட்டு தாத்தாவை கூட்டிட்டு வந்தாச்சு, அப்பா கிட்ட போயிட்டு பேசிட்டு வாங்க. அப்பா உள்ளுக்குள்ள உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ரூம்க்கு போயிட்டு பார்க்கும்போது டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, சேர் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு, அப்பாவை காணும். எங்கடா அப்பா இருக்காருன்னு சொன்னாங்க, அப்பாவையும் காணும் தாத்தாவையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அங்க அந்த பொண்ணு தனியா பேசிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இந்த பொண்ணு பைத்தியமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சேட்டா தாத்தாக்கு சாப்பாடு ஊட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஊட்ட ஆரம்பிக்கிறாரு. ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு தனியாவே பேசிட்டா. இவளுக்கு என்னாச்சு, ஏன் தனியா பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு வாயில இருந்து அந்த ஸ்பூனை கூட எடுக்காம அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாரு. நம்ம ஹீரோயின், அம்மா இவர் தான் வந்துட்டு புதுசா நம்ம தாத்தாவை பாத்துக்க வந்திருக்கிற ஹோம் நர்ஸ், இவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, என்னது ஹாய் சொல்லணுமா, அங்க இருந்து யாரு நமக்கு ஹாய் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சேட்டா அம்மா உங்களுக்கு ஹாய் சொல்றாங்க, அவங்களுக்கு திருப்பி மரியாதைக்கு கூட ஒரு ஹாய் சொல்ல மாட்டீங்களா, வணக்கம் வைங்க அப்படின்னும் போது, எனது வணக்கம் வைக்குவா, ஏமா அங்க யாருமே இல்லையே அப்படின்னும் போது, தோ அப்பா வந்துட்டாரே உங்க பின்னாடி தான் நிக்கிறாரு அப்படின்னும் போது ஹீரோ திரும்பி பார்த்தா அங்க யாரையுமே காணோம். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து மூஞ்சிக்கு முன்னாடி கையை தட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுக்கு போல அந்த அளவுக்கு பயந்து போயிட்டாரு. என்ன சேட்டா நீங்க மட்டும்தான் என்ன பயன்படுத்துவீங்களா, நான்லாம் உங்களை பயன்படுத்த மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஹப்பாலான் இருக்கு. ஆனாலும் நான் பயப்படவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த டைம்ல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த சவுண்ட கேட்டு ஹீரோ பயந்து போயிட்டாரு. பயப்படல அப்படின்றீங்க, ஆனா பயந்து சாவுறீங்க, நீங்க போயிட்டு அந்த கதை ஓபன் பண்ணி யாரு வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னும் போது இவரு யோசிச்சுட்டே, சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க யாரையுமே காணோம். யாருங்க அது விளையாடிட்டு இருக்கிறது, எவ்வளவு நேரமா வந்து காலிங் பெல் அடிச்சிங்க, ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தூரத்துல யாரோ நடந்து போற மாதிரியே நம்ம ஹீரோ பார்த்து பயப்படுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வராங்க. என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அங்க யாரோ வந்துட்டு போறாங்க போல, அவனை பார்க்க கிருஷ்ணன் குட்டி மாதிரியே இருக்கு அப்படின்னும் போது, யா ஒன்னு இன்னும் அந்த பேய் கதையில இருந்து வெளியே வரவே இல்லையா, அவரு நைட் வாட்ச்மேனு, எப்பயுமே இங்க காலிங் பெல் அடிச்சுட்டு கிச்சன் பக்கமா வந்து சாவி வாங்கிட்டு போவாரு, பயப்படாதீங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன், தாத்தாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போறாங்க. நம்ம ஹீரோ தாத்தாவை கொண்டு போய் படுக்க வைக்கிறாரு. இந்த தாத்தாவும் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு குளிக்க போறேன்னு போயிருக்காளே, நம்ம போயிட்டு ஏதாவது வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அந்த பாத்ரூம் கிட்ட போயிட்டு எட்டி பார்க்கலான்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த தாத்தாவுடைய வீல் சேரு தானா நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை தாத்தா தான் உட்கார்ந்துட்டு வராரோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு பார்த்தா அந்த வீல் சேர் போயிட்டே இருக்கு. இவரும் போறாரு. ஓடி போயிட்டு பார்க்கும்போது வீல் சேர் மட்டும் இருக்கு, தாத்தாவை காணும், சேர் மட்டும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இந்த டைம்ல அங்க வந்துட்டு தேனி கூடு இருந்திருக்கும் போல, அந்த கூடு கலைஞ்சு போயிட்டு ஹீரோடைய உடம்பு முழுக்க தேனீக்கள் கொட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்க ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த ரூம் முழுக்க பயங்கரமா நாத்தம் அடிக்குது. இங்க என்ன நாத்தடிக்குது, அப்படி இங்க என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரே ரத்த கரையா இருக்கு. ஒரு டப்பாக்குள்ள ஒரு தலை இருக்கு. என்னடா ஒரு பொண்ணுடைய தலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு வெளியே ஓடி வராரு. இப்போ வீட்டுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது டோர்லாம் க்ளோஸ்ல இருக்கு. அந்த பொண்ணு அந்த பக்கமா இந்த பக்கமா நடந்துகிட்டு இருக்கா. ஏமா கொஞ்சம் டோரை ஓபன் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இந்த டைம்ல யாரோ பின்னாடி பக்கமா வந்து நம்ம ஹீரோடைய மண்டை மேலேயே நச்சுன்னு ஒரு போடு போடுறாங்க. நம்ம ஹீரோ மயக்கம் ஆயிட்டாரு. கண்ணை திறந்து பார்க்கும்போது கராஜ்ல இருக்காரு. அங்க ஒரு கார் இருக்கு. கராஜோடைய டோரை யாரோ சாத்துறாங்க. யாரா டோரை சாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ காரை டச் பண்ணிட்டு இருப்பாரு. கார்ல அலாரம் வேற அடிக்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நம்ம ஹீரோ பொறுமையா ஏறி மேல போக ஆரம்பிக்கிறாரு. மேல போயிட்டு பார்க்கும்போது அந்த போட்டோ மாலையும் இருக்கு. இந்த டைம்ல பாட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி ஓட ஆரம்பிக்குது. கரெக்டா நம்ம ஹீரோயின் வராங்க. ஐயோ பேய் பேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, நான் பேயும் கிடையாது நாயும் கிடையாது, ஏன் பயப்படுறீங்க, இங்க பாருங்க கை, இங்க பாருங்க காலு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, ஆமா நீ பேய் கிடையாது அப்படின்னா நான்
எதையோ பார்த்தனே அப்படின்னும் போது, ஒருவேளை நீங்க என் பாட்டிய பார்த்திருப்பீங்க, உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்கு, அந்த பேய் வேற யாரும் கிடையாது, என் பாட்டியோடைய பேய் தான். என்னுடைய பாட்டி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உயிரோட எரிச்சிட்டாரு, அவங்க தான் பழிவாங்க வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு அல்லு கிளம்புது. ஏமா என்னமா சொல்ற அப்படின்னும் போது, இதுக்காக தான் ஸ்டார்டிங்லயே வீட்டுக்குள்ள வராதீங்க அப்படின்னு கேட்டீங்களா அப்படின்னும் போது, இந்த டைம்ல அந்த பசர் சவுண்ட் கேக்குது. தாத்தா தூங்கி ஏஞ்சிட்டாரு போல, வாங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அங்க தாத்தாவையே காணும், பெட் மட்டும் இருக்கு. எங்க இங்க தாத்தாவை காணும்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பாத்ரூம் போயிட்டு பார்த்தா பாத்டப் முழுக்க ரத்தமா இருக்கு, யாரோ உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க போல, இங்க என்னமோ நடக்குது, வா போயிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பார்த்தா போன்ல சிக்னல் இல்ல, லேண்ட்லைன்ல கால் பண்ணலாம்னு பார்த்தா கனெக்ஷன் கட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தயவு செஞ்சு என் கூட வந்துரு, நம்ம எங்க ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கராஜ் பக்கமா இந்த பொண்ணை கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தா கார் நிக்குது. இந்த காரு அப்பா அம்மாவுடைய காரு, ஒருவேளை அப்பா அம்மா வந்துட்டாங்களோ அப்படின்னும் போது இப்போ காருக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி உருவம் தெரியுது. அதை பார்த்து பயந்து இவங்க ரூம்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த கதவை யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க. கதவை திறக்காம நல்லா லாக் பண்ணிட்டு இவங்க வேற ஒரு ரூமுக்கு போறாங்க. இந்த ரூமை பார்க்கவே ஒரு மாதிரி அமானுஷமா இருக்கு. இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த வீட்டுல பேயும் கிடையாது, நாயும் கிடையாது, இந்த வீட்டுல ஒரே ஒரு சூனியக்காரி இருக்கா, அவளும் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பையன் வந்து நிக்கிறான். இவனை சும்மா தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். யார் அவன், நீ யாரு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும் போது, இந்த பொண்ணு எதுவும் பேசாம அந்த கதவை லாக் பண்ணிட்டு நீ இங்கேயே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோ தட்டு தடுமாறாரு, சமயம் இருட்டா இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு தீப்பெட்டியை கண்டுபிடிச்சு அங்க இருக்க மெழுகுவத்தியும் ஏத்துறாரு. இது ஒரு பேஸ்மெண்ட் ரூம் போல மக்களே. இந்த பக்கம் அந்த தாத்தா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன விஷயம்னு பார்த்தா அந்த தாத்தாவை வீல் சேர்ல உட்கார வச்சு இந்த பொண்ணு அப்படியே இழுத்துக்கிட்டு போறா. சம வெறியா இருக்கா, சரியான கோவத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த தாத்தாவை இழுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல தள்ளி விடுறா. அங்க அந்த தாடிக்காரனும் இருக்கான். இந்த தாத்தா இப்போ கத்திட்டே இருக்கும் போது ஷூ வாய மூடு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்போ என்ன விஷயம் ஆச்சு, இந்த பொண்ணு ஏன் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சில பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இந்த தாத்தாக்கு 2 பசங்க, பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாதை இல்லத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து கூட்டிட்டு வராங்க. அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான கனவுகள். அந்த அனாதை இல்லத்துல இருந்த வரைக்கும் நமக்கு சாப்பிட கூட சாப்பாடு சரியா கிடைக்கல. இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க இருக்க காடு, வீடு, நாய், கோழி, ஆடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சந்தோஷமா இருக்கும். இந்த பணக்காரங்க நம்மள ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இந்த கிழவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஆளு இது குழந்தைன்னு கூட பார்க்காம தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த இந்த தாத்தாவுடைய பையன் பாக்குறான். பார்க்கும்போது இங்க பாரு, இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தமானது, இங்க இருக்கிற எதை வேணா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பையனும் சரி, பையனுடைய மனைவியும் சரி, அது மட்டும் இல்லாம இந்த தாத்தாவுடைய 2வது பையனும் சரி, இவங்க யாருமே தாத்தாவை எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணை மட்டும் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த கிழவனுடைய பையன், அதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு பையன், இவனுங்க 3 பேரும் சேர்ந்துட்டு இத குட்டி பொண்ணுன்னு கூட பார்க்காம படாத பாடுபடுத்துறாங்க. மாத்தி மாத்தி ரேப் பண்றாங்க. இந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்கா. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த காட்டுக்குள்ளதான் வீடு இருக்கு, காட்டை தாண்டியே இந்த பொண்ணு போக தெரியாது. அது மட்டும் இல்லாம வெளியே இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இதனாலேயே இந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கிறா. ஆனா சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி ஒரு டைம் இந்த பொண்ணுக்கான டைம் வந்திருக்கு. வீட்டுல யாருமே இல்ல, இந்த வயசான கிழமை மட்டும் இருக்கு. இந்த ஆளு குளிச்சுட்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு முடியாது அப்படின்னும் போது கட்டாயப்படுத்துறாரு. அப்ப இந்த பொண்ணு கையில ஒரு கத்தி எடுத்து ஒரு போட்டு ஏட்டி ஒரு உதவும் பாருங்க. இந்த ஆள் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறாரு. செமையா காயம் பட்டிருக்கும். அவ்வளவுதான். அப்ப படுத்த கிழவன் இப்போ வரைக்கும் அப்படியேதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இந்த தாடிக்காரன் யாரு, இவன் எதுக்காக ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த தாடிக்காரன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இவன் சரியான போன் பைத்தியம், எதை பார்த்தாலும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பான். இப்படிதான் ஒரு வாட்டி வந்துட்டு வீட்டுக்குள்ள என்ன விஷயம் ஆகுதுன்னு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தாத்தாவுடைய 2வது பையன் ஹீரோயின் கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான். இதை இவன் பாக்குறான் அப்படின்ற விஷயத்த ஹீரோயினும் பாக்குறாங்க. இவங்க 1 வாரமோ 2 வாரமோ வேலை பார்த்திருப்பாங்க போல. அடுத்த நாள் வரும்போது நம்ம ஹீரோயின் குளிக்க போயிருப்பாங்க. குளிக்க போற விஷயத்த வீடியோவா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு கீழே வெயிட் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் போனை கையோடு கொண்டு வந்திருக்காங்க. நீ சரியான ஆம்பளையா இருந்தா நேரா வந்து பாத்துருக்கணும், இந்த மாதிரி போன்ல பாத்து
மாத்தி என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஆம்பளை தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நைட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் நைட்டும் வரான். இங்க பாரு, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா நான் உனக்கு என்ன வேணா பண்ணுவேன். நாளைக்கு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, நாளைக்கு வேணா வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றான். நீ ஆம்பளையா இருந்தா வந்தே ஆகணும் அப்படின்னும் போது நான் ஆம்பளைன்னு நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மறுநாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தாத்தாவும் மருமகளும் வெளியே எங்கேயோ ஊருக்கு கிளம்புறாங்க. போயிட்டு வர 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயம்லாம் இந்த பொண்ணு நோட் பண்றா. கரெக்டா அந்த டைமா பார்த்துதான் தாடிக்காரனை வர சொல்லியிருக்கா. தாடிக்காரன் வீட்டுக்குள்ள வரான். ரொமான்டிக்கா அப்படியே அந்த கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு பக்கத்துல போயிட்டு உட்காந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல இந்த தாத்தாவுடைய 2வது பையன் உள்ளுக்குள்ள வந்து இந்த விஷயத்த பார்த்து செமையா கோவப்பட்டு இந்த ஆளை போட்டு புலன் புலக்கிறான். அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்குவான் பாருங்க. இவன் அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல ஹீரோயின் கத்திய கொண்டு வந்து கழுத்தறுத்துட்டாங்க. அவ்வளவுதான், தம்பிக்காரன் ஸ்பாட் அவுட். இத பார்த்துட்டு தாடிக்காரன் அழுக ஆரம்பிக்கிறான். அடி பாவி, என்னடி பொசுக்குன்னு கொலையா பண்ணிட்ட, அவனை இப்போ ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, அவன் வந்துட்டு உன்னை அட்டாக் பண்ண வரான், திருப்பி அடிப்பண்ணு பார்த்தா அப்படியே அமைதியா இருக்க, நான் அவனை கொலை பண்ணாம விட்டுருந்தா அவன் உன்னை கொலை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னும் போது, சரி ஓகே நடந்து போச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, என்னால வர முடியாது, நான் இன்னும் 3 பேரை கொலை பண்ணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் போது, என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, இதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா நான் உனக்கு என்ன வேணா கொடுப்பேன், என்ன கூட கொடுப்பேன் அப்படின்னும் போது இந்த பையன் அப்படியே யோசிக்கிறான். நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது இந்த பொண்ணு ஓடி போயிட்டு கிஸ் பண்றா. அவ்வளவுதான், பயபுள்ள மயங்கிட்டான். இந்த டைம்ல யாரோ கதை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு வந்திருக்கா அப்படின்னா அந்த மகனும் மருமகளும் வந்திருக்காங்க. மகன் உள்ளுக்குள்ள வந்து தாத்தாக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு பொறுமையா பின்னாடி போயிட்டு மூஞ்சில ஒரு துணியை வச்சு மூடி நல்லா மண்டையிலேயே ஒரு கட்டையை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறா. செம்மடி அடிக்கிறா. அடிச்ச அடியில அந்த ஆளு இறந்தே போயிட்டான். இந்த விஷயத்த அந்த பொண்டாட்டிக்காரி பார்த்துட்டு பேனு கத்தும் போது 2 பேரும் சேர்ந்துட்டு பொண்டாட்டிக்காரிய பிடிச்சி துண்டு துண்டா கட் பண்ணி ஒரு பேக்குள்ள போட்டு கட்டுறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தப்பிக்க முடியுமான்னு போராடிக்கிட்டு இருக்காரு. அது வந்துட்டு பேஸ்மெண்ட்லயுமே வந்துட்டு ஏதோ பள்ளம் மாதிரி இருக்கு, அந்த பள்ளத்துக்குள்ள காலை விட்டாரு. இப்ப அந்த காலை வெளியெடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ள பெட்ரோலை ஊத்தி இவங்க கொளுத்தி விட்டுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோ செத்தாரடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஓட்டைக்குள்ள காலை விட்டுட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அது தண்ணி வெளியே போறதுக்கான ஒரு பெரிய பாதை போல. அந்த பாதையை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள விழுந்து எப்படியோ நம்ம ஹீரோ எஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த தாடிக்காரனும் சேர்ந்துட்டு வெட்டப்பட்ட டெட் பாடி எல்லாத்தையுமே ஒரு கோணி மூட்டையில கட்டி கொண்டுட்டு போயிட்டு ஒரு பெரிய கிணறு ஒண்ணு இருக்கும், அந்த கிணத்துக்குள்ள போட்டு ஹப்பாடான்னு படுக்குறாங்க. ஆமா, நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வரும்போது இந்த தாடிக்காரன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 2 பேரையும் கொலை பண்ணிட்டு வெட்டி ஒரு கவருக்குள்ள போடலான்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்து கதவை தட்டுறாரு. ஹீரோயின் போயிட்டு இங்க இருந்து கிளம்பிடு, வேணா அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. நம்ம ஹீரோ அடம் பிடிச்சி இங்க உட்கார்ந்துருப்பாரு. வெளியே யாரோ வந்து கதவை தட்டினது, அதுக்கப்புறம் யாரோ நடந்து போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தது, அந்த வீல் சேர் தானா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த தாடிக்காரன் பண்ணது. பேய் மாதிரி சத்தம் கேட்டிருக்கும், பேயை பார்த்து ஹீரோ பயந்தன்னு சொல்லியிருப்பாரு. இதையுமே இந்த பொண்ணும் இந்த பையனும் சேர்ந்து பிளான் பண்ணி ஹீரோவை பயமுறுத்தணும் அப்படின்னே பண்ணிருப்பாங்க. கடைசியா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் இந்த பையனும் கை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம இன்னமும் அந்த கிழவனை கொலை பண்ணவே இல்லையே அப்படின்னும் போது அந்த கிழவனை அவ்வளவு ஈஸியாலாம் கொலை பண்ணக்கூடாது, அந்த ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த சீனை காமிக்கிறாங்க. இந்த ஆளை கொண்டு வந்து படுக போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அப்போ வந்துட்டு அடுப்புல ஒரு பெரிய கரண்டியை வச்சு சூடு பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த சூடா இருக்கிற கரண்டியை தூக்கி இந்த ஆளுடைய மெயின் பாயிண்ட்லயே வைக்கிறாங்க. அந்த ஆளு கதறி இறந்து போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல டெட் பாடி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தாத்தாவுடைய டெட் பாடியும் தூக்கி இந்த கிணத்துக்குள்ள போட்டாச்சு. இப்ப இவங்க படுத்துட்டே இருக்கும்போது இந்த தாடிக்காரன் யோசிச்சு பாக்குறான், இந்த பொண்ணு நமக்காக என்ன வேணா பண்றேன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ முன்னாடி பக்கமா வந்து நிக்கிற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. கண்ணை திறந்தா இந்த பொண்ணு ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து இவனுக்கு மேல போட பாக்குறா. ஜஸ்ட் மிஸ்ட், பையன் தப்பிச்சிட்டான். ஆடி கொலகார பாவி, உனக்காக 4 பேரை கொலை பண்ண உதவி செஞ்சிருக்கேன், கடைசியா பார்த்தா என்னையே கொலை பண்ண வரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான். இவன் அடிக்க அந்த பொண்ணு அடிக்க 2 பேரும் மாத்தி மாத்தி செமையா சண்டை போடுறாங்க. சண்டையோடைய முடிவுல இந்த பொண்ணு அந்த பையனை செமையா அடிச்சிட்டு ஒரு ஷார்ப்பான கல்லை தூக்கி குத்தலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வெளியே வராரு. ஒரு கால்வாய்க்குள்ள நம்ம ஹீரோ விழுந்திருப்பாரு பாத்தீங்களா, கால்வாயில இருந்து எந்திரிச்சு வராரு. இவன் கத்தி மாட்டி விட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாயை புடிச்சுக்கிறா. நம்ம ஹீரோ நடந்து போனதுக்கு அப்புறமா இந்த தாடிக்காரனை செமையா அடிச்சு மட்டை பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் கொலை பண்ணிடலாம், அப்பதான் இவன் வெளியே போயிட்டு உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை தூக்கிட்டு போயிட்டு அட்டாக் பண்ண பாக்குறா. நம்ம ஹீரோ அங்கேயும் இங்கேயுமா ஓடுறாரு. என்ன ஒண்ணும் பண்ணாத அப்படின்னும் போது திடீர்னு அந்த தாடிக்காரன் கண்ணை
கண்ணை முழிச்சிட்டான் போல. ஓடி வந்து இந்த பொண்ணையும் புடிச்சு அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விடலான்னு பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்தே கிணத்துக்குள்ள விழுகுறாங்க. நம்ம ஹீரோ பாக்குறாரு, அப்பாடா எப்படியோ எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறாரு. கிணறு பெரிய கிணறு போல. 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. போனவரு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு சரகு போட்டுட்டு அப்படியே இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களா செமையா சிரிக்கிறாங்க. மச்சான் நீ சொன்ன கதை பயங்கர கேவலமா இருக்கு, இதெல்லாம் நம்ப முடியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. போங்கடா போக்கேத்த பயில்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்போ அந்த கிருஷ்ணன் குட்டி பின்னாடியே வந்து சேட்டா எனக்கு ஒரு பீடி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவருக்கு அல்லு கிளம்புது. அப்படியே திரும்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கிணத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு உயிரோட வெளியே வரா அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. நானே இந்த படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது பேய் படம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்ச மக்களே, படம் பாதி அப்புறம் மாறும் பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கும். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. நான் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. முக்கியமா நான் ஸ்டார்டிங்லயே ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை நம்ம சேனல்ல நான் போட்டிருப்பேன். அப்போ ரொம்ப ஆவரேஜா தான் பேசியிருப்பேன். நல்ல படமாச்சு, திரும்ப நல்லா பேசி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பேசினேன். எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேரு 95% பேரு புதுசா தான் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசா பார்த்தவங்களாம் அப்படியே போயிட்டு என் பழைய வீடியோவையும் லைட்டா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போக்கும் இப்போக்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்லயே அந்த வீடியோடைய லிங்கை பின் பண்றேன். அப்புறம் என்ன, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.